இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிட வாக்கையும் மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரம் செய்கிறத பற்றியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் மிக முக்கியமான நிறைய கட்டம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்து செல்வதற்கு கிரகங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கணும். ஆனால் கிரகங்கள் நமக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில நேரம் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கும். கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருப்பது எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம்னா மிக முக்கியமான விஷயங்கள் வரும்போது தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக ஜூன் 10ஆம் தேதி வர இருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசி மாதத்துடைய 27ஆம் தேதி கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை பிரபஞ்சத்தில் ஒரு முழு நிலவு தெரியக்கூடிய நாள். முழு நிலவு தெரியக்கூடிய நாள்னா அந்த நாளுக்கு என்ன பெயர்? பௌர்ணமின்னு பெயர். அந்த பௌர்ணமி தான் இப்போ வர இருக்கு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்கக்கூடிய மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் 60 டிகிரியில் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய 4 கிரகங்கள் இந்த மாதிரி 2 சேர்ந்து இருக்கிறதுனால பயங்கரமான யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்களோடு பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அதுவுமா வருது. அப்போ இந்த நாளில் கிரகங்களிடையே இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது பிரதிபலிக்கும். அது சுபமா அசுபமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஆன்மீக ரீதியாக இந்த நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஒரு பரிகாரம் செய்யணும். முதல்ல பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வைகாசி பௌர்ணமியில் நான் சொல்கிற மாதிரி விரதம் இருந்து மறக்காமல் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறும். ஆக்சுவலி இந்த வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டுறணும். அப்புறம் காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்யணும். அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த நாளில் கட்டாயமாக மாலை வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை ஒரு 10 நிமிடமாவது தரிசித்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது. ஸோ இந்த வைகாசி பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது, வழிபாடு செய்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக இந்த வைகாசி பௌர்ணமியில் உங்களோட சக்திக்கேற்ப இந்த கோவில்களுக்கு கிரிவலம் செல்ல முடிஞ்சால் செல்லுங்க. ஃபஸ்ட்டு எந்த கோவில் சொல்லப்பட்டிருக்குன்னா திருவண்ணாமலை, 2வது திருப்பரங்குன்றம், 3வது சோளிங்கர், 4வது பழனி. இந்த மாதிரி முக்கியமான மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு இந்த நாளில் கிரிவலம் போங்க. இது நீங்கள் இந்த நாளில் மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஒருவேளை இந்த நாளில் கிரிவலம் மேற்கொள்ள முடியல, விரதம் இருக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தாவது உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செய்திடுங்க. மற்ற எல்லா தானங்களை விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் கருத்தாக கூறியிருக்கிறாங்க. எனவே இந்த புண்ணிய மிகுந்த பௌர்ணமியில், அதுவும் வைகாசி பௌர்ணமியில் உங்களோட சக்திக்கேற்ப தயிர் சாதம் இல்லைனா எலுமிச்சை சாதம் செய்து அதை தானமாக கொடுங்க. அப்படி இல்லைனா தண்ணீர் பழச்சாறு இந்த மாதிரியாவது தானமாக வழங்குங்க.
நீங்கள் மற்றது எதுவும் செய்யாட்டியும் இந்த தானம் வழங்குனீங்கன்னாவே உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியமானது உண்டாகும். குழந்தைகளுடைய வகையில் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் குறைபாடுகள் நீங்கும். பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும். அதனால் இந்த மாதிரி தானத்தையாவது செய்து பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் வைகாசி பௌர்ணமியில் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திர 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி கணிப்பு பலன் கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி என்ன விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பௌர்ணமியிலிருந்து ராசிநாதன் சூரியன் தொழில் மற்றும் லாப சஞ்சாரத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ வீண் அலைச்சல், காரிய தடை ஆகியவை எல்லாமே உங்களுக்கு தொழில் ரீதியாக அகலும். அப்புறம் சுக்கிரனால தடை நீங்கி காரியங்கள் இனி ஈஸியாக நடந்து முடியும். அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி இனி தடையில்லாமல் உங்களுக்கு கைகூடும். தேவையான வசதிகள் இனி உங்களுக்கு உண்டாகும். பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு, மனக்குழப்பம் இதெல்லாம் நீங்கும். செலவு உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும். இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு உண்டாக போகுது என்பது அதிரடியாக கூறப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி எல்லாமே நடக்கும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவனமாக எதையும் செய்வது நன்மை தரும். தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். முடிவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். ஸோ அதனால் நீங்கள் அலைச்சல் இருந்தாலும் உங்களோட உத்தியோகத்தில் வேலையை முடிக்க முயற்சி பண்ணுங்கள். சக ஊழியர்கள்கிட்ட ஆதரவு வேணும்னா கேளுங்க. அவங்க ஆதரவு உங்களுக்கு முழுசாக இருக்குது. இது உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும்னா குடும்பாதிபதி புதனுடைய சஞ்சாரத்தின் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கி இருக்கும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது உங்களுக்குள்ள நல்லதை ஏற்படுத்தும். குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறையானது நீங்கள் காட்டணும். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகணும். இந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. இந்த எச்சரிக்கைக்கேற்ப குடும்பத்தில் செயல்படுங்க. அதுவும் பெண்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உடல் சோர்வு, திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். அந்த மாதிரியான டைம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் பணவரவு திருப்தி தரும். மதிப்பும் மரியாதையும் கூடும். அந்த கூடுவதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். இது பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட விஷயம். அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது இந்த பௌர்ணமியிலிருந்து கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். அப்போ தான் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள்லாம் ஏற்படாமல் இருக்கும். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். அதனால் யோகா போன்ற விஷயத்தை கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமியிலிருந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலமானது இந்த பௌர்ணமியிலிருந்து ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும். இருந்தாலும் கவனமாக எல்லாத்திற்கிட்டையும் செயல்படுவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நினைத்தது போல் எல்லாமே நடக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணும். சக மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் விளையாட்டுக்கள்லேயும் சரி, உங்களுடைய கல்வியிலையும் சரி சிறந்து விளங்க முடியும். அதனால் அவங்களுடைய ஆதரவு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தான் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொன்ன இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து இனி பலன் பெறுங்க. உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமி நாளில் சிவனை வணங்குவதன் மூலம் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதனால் அதை செய்யுங்க, தடைகள் நீங்கும். நான் அன்னதானம் செய்ய சொல்லியிருந்தால அதோடு சிவனை வணங்கி இதை நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.